இப்படி வந்து அது சரி தேனி வச்சு நன்றாக அது இப்படி கஷ்டமாங்கண்ணா இது ஏன் ஆசமாக இருக்கா என்ன? மூச்சு கஷ்டமாக நினைக்கிறேன். கஷ்டமாக இதே இல்லைன்னா கேட்டகரி சொல்லி நீ சாயங்காலம் இருமல் விளையாட்டுக்கு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இதுதான் பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது. எப்படின்னா அந்த இது .com ஃபஸ்ட் நேமு இல்லை அந்த இது குத்திங்கன்னா அந்த லிங்க்கில் போனாலே எப்படி வந்துடும். லிங்க்கில் போனால் ஐடிபிஐ பேங்க் ஓப்பன் ஆகும். அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஃபஸ்ட் பேஜே தான் நேமு இனிஷியலு கொடுத்ததுக்கப்புறம் எஸ்டிடிலாம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லை இல்லை நம்பர் 7540685 இது மோனோ கிடைச்சது. அன்றைக்கி பார்த்தேன் நான் வெளியே ஒருத்தன் ஐடியா போட்டு சிம்மு இது அவனும் பார்க்கலாம். அது நீங்கள் அங்கே தானே இதுன்னு சொன்னீங்க. அதோட அந்த சிம்மு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துனே அவன் வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படி பார்த்து சிம்மு ஆர்டர் போட்டு போகிறானோ அப்படின்னு நினச்சி நம்ம கொடுத்துட்டு சீக்கிரம் ரிசப்ஷனு சேப்ஸ் அது ஸ்மால் சேவ் நெஸ்ட் சேவ் நெஸ்ட் ஒன்றும் ஏதாவது ஃபோனுன்னு காட்டுது. ஃபோன் நம்பர் இங்கேயும் கொடுத்துருக்கும் போல இது பாதியிலே விட்டுக்கிறீங்க. கிளிக் ஓகேன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அவள் கேட்பா இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி. நம்ம பிறகு நம்மளோட ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும். அதோட டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பா. இத்தனை பிக்சல் 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும் ஃபோட்டோ. அதோட சைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸு நல்லா அழகான ஃபேஸாக இருக்கணும். அதுக்காக ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டுட்டு வரக்கூடாது, சரியா? அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் ஆகிட்டது அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அப்படியே கொடுத்துடக்கூடாது, சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா கேட்டகரி கேட்பா. அதெல்லாம் நம்ம ஓபிசி அப்படின்ட்டு கொடுக்கணும். பிசி தானே, நம்ம ஓபிசி அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ஓ அப்படிங்கிற முடியா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக ஓபிசி கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னாக்கா உங்களுக்கு கை கால் ஊனம் நொண்டி மூட்டு வலி போன்ற சகல விதமான வியாதிகள் இருந்தாக்கா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நோ கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் கொடுக்கணும். என்ன இருக்கீங்க, மூட்டு வலியா தலைவலியா, அந்த மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டா அதெல்லாம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அதை நோன் கொடுத்துட்டு அடுத்த கோட்டுக்கு போயிடுங்க. எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அந்த கோட்டில் மட்டும் கொடுங்க. சும்மா இருக்கிற கோட்டெல்லாம் நோண்டிட்டு இருக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் டு விச் யூ பிலாங் அப்படின்னு கேட்டிருப்பா. அதில் போனீங்கன்னா புத்திஸ்டாக இருந்தால் புத்திஸ்ட் கொடுங்க, கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின் கொடுங்க, ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து கொடுங்க. இதில் இருக்குது, ஜெயின்லாம் இருக்குது, முஸ்லீம் இருக்குது. நீங்கள் பார்க்காத மதம்லாம் இதில் இருக்கும். அதர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்களாக புதுசாக உருவாக்குறது. அவளாம் வேண்டாம், ஹிந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தாக்கா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. எஸ்சி எஸ்டி பெரும்பாலும் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவாள். பிசி ஓபிசி அவளாம் வரமாட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுக்கும். சர்வீஸ் எத்தனை மந்த்து, 1 மந்த்து சும்மா மிலிட்ரி கேம்ப்பு போய் வந்தோம்லாம் கொடுக்கக்கூடாது, சரியா? நோ கொடுத்துருவோம். அடுத்து நேஷ்னாலிட்டி இந்தியன், அதை கொடுங்க. அதர் இருந்தால் அதர் கொடுங்க.
சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கே வேணும், நியூ டெல்லியா, நாக்பூரா, மும்பையா, எங்கே வேணால் கொடுக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டு வரதுக்கு சார்ஜ் இருக்கணும் கையில். அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற ஊராக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கும்மிடி பூண்டியோ ஏதோ ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சிட்டியில் கொடுத்துக்கோங்க, சென்னை. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் பார்ப்பா. இது கரெக்டாக இல்லைனாக்கா ஓரம் தள்ள நம்பி அப்படி சொல்லிட்டு போயிடுவா. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்களா? ஆமாம் சார், நம்பர்லாம் கேட்பான். இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன்னா அதுவே ஏஜ் காமிச்சிடும். உங்களோட ஏஜ் வெளியில் கேட்பா, நீங்கள் 26 27 போய் சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே பார்த்தேன்னா உங்களோட ஏஜ் என்னங்கிறது கரெக்டாக சொல்லிடும். ஸோ எல்லாருக்கும் அது ஏதாவது ஏஜ் தெரியணுங்கிறனாலே நீங்கள் பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம், உங்கள் ஏஜ் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்தது ஜெண்டர் கொடுங்க. மேல் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கா, மற்றபடி வேறு யாரும் போகக்கூடாது. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இல்லை, மேரேஜ் ஆனேலா இல்லையா, அன்மேரிட் அப்படி கொடுக்கணும். நீங்கள் திட்டுக்கனாலும் பண்ணியிருந்தா கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மேரிட் கொடுக்கணும், இல்லாட்டி அன்மேரிட் கொடுக்கணும். இல்லை விட்டோங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்கள்லாம் கொடுக்கக்கூடாது. ஆண்களில் விட்டோ கிடையாது. டைவர்ஸாக இருந்தால் டைவர்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அடுத்து ஃபாதர் நேம் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு ஃபாதர் நேம்லாம் கொடுத்துறாது, ஃபாதர் நேம் மட்டும் கொடுங்க. மதர் நேம் கொடுங்க. ஹஸ்பண்ட் நேம் இருந்தால் கொடுங்க. ஹஸ்பண்ட் நேமில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கொடுக்காது. அட்ரஸ் கொடுங்க. அடுத்து அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. சேம் அட்ரஸ் வந்து அதே கொடுங்க. இல்லை 2 வீடு இருக்குது அப்படின்னா வேறு அட்ரஸ் கொடுக்கலாம். இங்கே சேம் ஆஸ் அட்ரஸ் இதை கிளிக் பண்ணிடலாம், அது தானாக வந்துடும். ஸ்டேட் தமிழ்நாடு. ஆன்லைனில் பணம் இருந்தால் ஆன்லைன் கொடுங்க, பணம் இல்லாட்டி வீட்டில் மூடிட்டு கம்முன்னு இருக்கும், கொடுக்காதே. நெக்ஸ்ட்டு வேலிடேட் பண்ணுங்க. உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா அடுத்து நீங்கள் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கேள் அப்படின்னா படித்து முடிச்சிருக்கேள் அப்படின்னு கேட்பா. அதில் பிஏவா, பிகாமா, பிஎஸ்சி, அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட்டு, அதரா எது வேணால் கேட்பா. நீங்கள் இது முடிச்சிருந்தா கொடுங்கோ, இல்லாட்டி அதர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன கிராஜுவேஷனோ அதை இங்கே கீழே கொடுத்துருங்க. டாட் வைக்கலாம்னு நினைக்காதே, ஸ்பேஸ் மட்டும் தான் விட முடியும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுனா டாட் வராது. வெரி பி கொடுங்க, அது போதும். டேட் ஆஃப் பாசிங்னா நீங்கள் பாஸ் பண்ணி போனதாக இருக்கும், சரியா? என்னைக்கு முடிச்சேன் அப்படின்னு சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 20 சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டேட்டு கொடுங்க. சில பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுவா, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துறாதீங்க. 12 இருந்தால் 12 கொடுங்க. என்ன டேட் இருக்கோ அதை கொடுங்க, வெரிஃபிகேஷனுக்காக தான் இது. பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக கரெக்டாக கொடுத்துடணும். கிரேடு தெரிஞ்சால் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் ஃபஸ்ட் கொடுங்க, செகண்ட் கிளாஸ் இருந்தால் கொடுங்க. தெரியலையா பாஸ் கிளாஸ் கொடுத்துருங்க. அப்பியர் பண்ணியிருக்கீங்க ஃபைனல் இயர் அப்படின்னா அப்பியர்ட்டு கொடுக்கலாம், இல்லை பாஸ் பண்ணிட்டே இல்லை அப்படின்னா பாஸ்ட்டு கொடுக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. கொடுத்தேன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்காது. நேம் ஆஃப் த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொடுங்க. 3த்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மதர் லாங்குவேஜ் கொடுங்க. அடுத்து காதில் வாங்கினா புரிகிற மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் எதனா கொடுத்துருங்க. எது உங்களுக்கு புரியுமோ அதை மட்டும் பேசுவேன். என் கூட தெலுங்கு யாருன்னா பேசினா அதே வார்த்தையை திரும்ப பேசுவேன் அப்படின்னா கூட கொடுத்துருங்க. சாப்பிட்டேலா அப்படின்னு உங்களுக்கு கேட்டால்னா நீங்களும் திரும்ப சாப்பிட்டேல்னு கேட்பேன் மலையாளத்தில். தெலுங்குல சாப்பிட்டேலா அப்படின்னு கேட்டால்னா நானும் சாப்பிட்டேலா
பாகு சேஸ்தாவா அப்படின்னு கேட்டாலும் அதே மாதிரி சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சல உங்கள் பேரை சொல்லிடுங்க. வேலிடேட் பண்ணி பாருங்க. ஒன் மோர் எரர் ஃபவுல் காட்டுதா அப்படின்னா எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். Do you have proficiency knowledge in computer system? இப்படி ஏதாவது நாலேஜ் இருக்கா கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம்? எஸ் அப்படின்னு கொடுத்து மாட்டிக்காது. நோ அப்படின்னு கொடுத்துருங்க. தெரியும் அப்படின்ட்டு கேட்டேன்னா அதை பற்றின கொஷின் கேட்பா இன்டர்வியூவில், அதனால் அது கொடுக்காது. மேக்ஸிமம் இன்டர்வியூவில் கொஷினே கேட்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட். அப்ளிகேஷன் வரும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான டீட்டெயில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணாதே, இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே, நான் பிஸியாக இருப்பேன் எப்போவுமே. வேலைக்கு எதுவும் போகல, பட் ஆனால் பிஸியாக இருப்பேன். அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து இங்கே ஃபைனல் சப்மிட் இருக்கும். கொடுத்தெல்லாம் நோ சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். ஓகே சம்மதம் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பணம். நெக்ஸ்ட்டு போனோடனே காசு, பணம், துட்டு, மணின்னு கேட்பா. நீங்கள் அங்கே வந்து பணத்தை ரெடியாக வச்சுருக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னாக்கா do you want to submit அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுங்க. நெட் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் இருந்தால் அந்த கார்டை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. விசா கார்டு இருந்தால் விசா கொடுங்க. மேக்ஸிமம் ஸ்டேட் பேங்க் கொடுப்பா. என் கார்டு நம்பரு மந்த்து இதெல்லாம் கொடுத்தேன்னா நீங்கள் ரெடி பண்ணிட்டு போயிடுவேன். அதனால்